வணக்கம். இன்றைய அரசியல் காடுகளத்தில் நாம் என்ன பேசப் போகிறோம் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி பாண்டிச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. நமக்கு 23, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே 10-12 நாளைக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு. இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா என்ன விசேஷம் இந்த வருஷம் பாண்டிச்சேரி பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலில் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவரை பாண்டிச்சேரி வரலாற்றில் 2-3 கட்சிங்க தான் இருப்பாங்க. அங்கே காங்கிரஸுக்கு தான் அதிக செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ்னு ரங்கசாமி அவர் தனியாக கட்சி பிரிஞ்சோடனே அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு காங்கிரஸ் ஓட்டுக்களை பிரித்து ஆட்சிக்கு வந்துட்டார். இது 2வது முறையாக முதலமைச்சராகி முடிச்சிட்டார். இப்போ இந்த தடவை வந்தாருன்னா 3வது தடவை. அதுக்காகத்தான் இந்த தடவை நிற்கிறார். அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நிற்கிறார். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஜக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் ஒரு கூட்டணி. பாண்டிச்சேரி வித்தியாசமான ஊர். மொத்தமே 30 எம்எல்ஏ தான். அங்கே எம்எல்ஏ பூரா நம்ம கவுன்சிலர் மாதிரி. ஒரு தொகுதியில் மொத்த ஓட்டு 30,000 25,000 அது மாதிரி இருக்கும். மொத்த எம்எல்ஏக்கள் 30 எம்எல்ஏக்கள், ஒவ்வொரு இதுக்கும் 30,000. மொத்த ஓட்டே இது பார்த்திங்கன்னா 10 லட்சம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டு தொகுதி, பாராளுமன்ற தொகுதி எந்த அளவோ அந்த அளவு தான் பாண்டிச்சேரி. அது ஒரு மாநிலம். அதனால் அங்கே எலெக்ஷனில் நிற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா லோக்கல் லீடருங்க இருப்பாங்க, தலைவர்கள். ஒவ்வொரு இதுலேயும் அவனுக்கு வேலை பார்க்குறவன், அவங்க பிஸ்னஸில் வேலை பார்க்குறவன், சொந்தக்காரன், இதெல்லாம் ஒரு 10,000 பேர் வச்சுருந்தா அவன் எம்எல்ஏ. இது மாதிரி வித்தியாசமான அரசியல் பாண்டிச்சேரியில் எப்போது. தலைவர்களை பார்த்தோ கட்சியை பார்த்தோ ஓட்டு போடுறதில்லை, கட்சியை பார்த்து ஓட்டு போடுறதில்லை. அந்த தலைவர்கள் நிற்கிறவன் அப்படி தான் போட்டாங்க. முதல்ல இந்த இதை உடைச்சவர்கள் எம்ஜிஆர். 1977 இந்த எம்ஜிஆர் அதிமுகன்னு நின்ற உடனே எல்லாம் அடிபட்டு போச்சு. காங்கிரஸ், திமுக எல்லாமே அங்கே அடிபட்டு போய் அதிமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்தது. எம்ஜிஆர் என்ன பண்ணார், பாண்டிச்சேரியை தமிழ்நாட்டில் இணைக்கணும், அதுக்கு ஒரு 30 பேர் தான் இருக்காங்க, அதுக்கு ஒன்று தேவையில்லைங்கிற மாதிரி பேசினார். அதோட எம்ஜிஆர் அடுத்த எலெக்ஷனில் வரல அதிமுக. அதுக்கப்புறம் இதே மாதிரி காங்கிரஸ் திமுகன்னு போயிட்டு இருந்தது. இப்போ விஜய் அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது பயங்கரமான எழுச்சி காணப்பட்டது. அதனால் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் 30 தொகுதியிலையும் நின்றுட்டார், கூட்டணியே இல்லாமல். இப்போ இன்றைக்கி இந்த தேர்தலில் யார் விஜய் ஜெயிப்பாரா இவங்க ஜெயிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 90% ஓட்டு பதிவாயிருக்கு பாண்டிச்சேரியில். சாரெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் 90% வாக்குகள். அது எதை குறிக்கிறது என்றால், மக்களுக்கு பயங்கர ஆர்வம் வராதவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் இவங்க நிறையா ஓட்டு போட்டுருக்காங்க. 90% வாக்கு சதவீதம் பதிவாகியிருந்தால் அது விஜய்க்கா அனுகூலமாக இருக்கும், விஜய்க்கு ஆதரவான ஒரு விஷயமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ அரசியலில் ஆர்வம் வந்துச்சு. முன்னாடி இளைஞன் கண்டுக்க மாட்டான், எவனோ ஒருத்தன் வரான், மற்றவங்க படித்தவங்களே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ சென்னையில் இதிலெல்லாம் நான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பார்க்குறேன். சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியர் பெரியவங்கெல்லாம் இந்த விட ஓட்டு போடணும்ப்பா, விஜய்க்கு ஓட்டு போடணும்ப்பாங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியலில் பற்றி பேசவே விரும்பாதவங்க, அரசியல் சாக்கடைன்னு சொன்னவங்கெல்லாம் படித்தவர்கள் அந்த விட ஓட்டு போடணுங்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவோங்கிறாங்க. எங்களுக்கே அது அதிசயமாக இருக்குது. அதனால் இப்போ அந்த இளைஞர்களும் இவங்கெல்லாம் போட்டதுனால தான் பாண்டிச்சேரியில் 90% வாக்குகள் பதிவாகிருக்கிறது. இவ்வளவு அதிக வாக்கு சதவீதம் பதிவானதை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கணக்கு. அதனால் ரிசல்ட் வந்த உடனே, முடிவுகள் வந்த உடனே பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் எண்ணிக்கை ஒரே நாள், அதுவரை காத்திருப்போம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி விஷயத்தில் இன்றைக்கி தேர்தலை பற்றி இன்றைக்கி நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து இதுதான். அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். கச்சடா
கேவலமாக இருக்குது. ஒவ்வொருத்தன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அரசியலையே நாரடித்து வச்சுருக்காங்க. கருமம். இப்படியெல்லாம் தலைவர்கள்லாம் என்ன தப்பு. இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் நேற்றே சொன்னேன், தேர்தல் வந்தால் தேர்தல் கமிஷன் நடுநிலைமையாக தேர்தலை நடத்தணும்னு நினைப்பாங்க. ஆளுங்கட்சி ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வேண்டிய ஜால்ரா அதிகாரியை புறம் போட்டு வச்சுருப்பான். தேர்தல் கமிஷன் வந்த உடனேயே இருக்கிற அதிகாரிகள்லாம் மாற்றி புது அதிகாரிகளை போடுவாங்க. இதுதான் எப்போவும் வழக்கம். அதனுடைய எண்ணம்னா தேர்தல் கமிஷன் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டான். நேர்மையான தேர்தல் நடக்கணும்ப்பா. ஒரு கட்சிக்கு சாதரவாகவோ இதுவோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் இருக்கிறவங்க பூரா கெட்டு போயிட்டான். பழைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இல்லை. ஜால்ரா அடிக்கிறது எவன் வர்றானோ திறமை இல்லாதவர்கள். ஒரு இதுக்கும் உன்னிடம் திறமை இருந்தால் போய் காலில் விடுவானா? அதனால் எப்போ வந்தாலுமே மாற்றிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது. இந்த தடவை அதே மாதிரி ஒரு 2-3 மாற்றம். தலைமைச் செயலாளரை மாற்றினாங்களாம். ஸ்டாலின் குதிக்கிறார். என்ன சொல்கிறார்? நேற்றே சொன்னேன், லாயக்கே கிடையாது ஏன் முதலமைச்சருக்கு. நீங்கள் அடிப்படை விஷயமே தெரியலையே. 324 ஆர்டிக்கல் சப்செக்ஷன் 2 போய் படிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு படிக்க தெரியாது, உங்களை படிக்க மேதைகள்லாம் வச்சுருக்கீங்கல்ல. வரேன், சிதம்பரத்துக்கு வரேன், பெரிய மேதைன்னு நினைப்பு. சட்ட மேதையா? ஸ்டாலின் திட்டிட்டு சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஆனால் அறிக்கை விடுங்க என்ன மாற்றிட்டான் எலெக்ஷன் டைமில். அது அவர் ஒரு வழக்கறிஞர்னு சொல்லிக்கிறாங்க. ஆர்டிக்கல் 324 சிதம்பரம் படித்தது இல்லையா? நீங்கள்லாம் வழக்கறிஞரா? உங்களை வழக்கறிஞராக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களெல்லாம் அரசியல்வாதிகள். தினமும் கோர்ட்டுக்கு வாதம் செய்து டிராஃப்ட் எல்லாம் போட்டு எவன் பண்ணுறானோ அவன் தான் வக்கீல், வழக்கறிஞர். நீங்கள்லாம் 10-5 வருஷம் மந்திரியாக இருப்பீங்க, நிதி மந்திரி, 5 வருஷம் ஹோம் மந்திரியாக இருப்பீங்க. அங்கே தோத்துட்டா இங்கே கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வருவீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் கோர்ட்டை பற்றி? உங்களுக்கு சட்டம் தெரிந்திருந்தால் சிதம்பரத்துக்கு சொல்கிறேன், தேர்தல் கமிஷனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேங்க. அப்போ சட்டமே படிக்கவில்லையா நீங்கள்? ஆர்டிக்கல் 324 சப்செக்ஷன் 2 இந்தியன் கான்ஸ்டியூஷனை படிக்கவில்லையா? அதை பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் அதை இது பண்ணி ரூல்களை போட்டாங்களே, அவங்க விதிகளை உருவாக்குனாங்களே, அந்த இதை வச்சு தானே. அது கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்கள் மற்ற மாநிலங்களில் உங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் பல மாநிலங்கள் இருந்திருக்க, இல்லை பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எத்தனையோ மாநிலங்கள் இருந்த எலெக்ஷன் வந்திருக்க. அங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை மாற்றும் போது உங்கள் காங்கிரஸ் சார்பாக யாராச்சும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் சட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, சிதம்பரம் உட்பட. சிதம்பரம் போய் நீ அங்கே இதில் கண்டனம் தெரிவிக்கலாமா? அப்போ உங்கள் சட்டம் தெரியலன்னு தானே அர்த்தம். போய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் போய் படிச்சுட்டு வாங்கங்கிறது தான் என்னுடைய. அவரை கண்டனம் தெரிவிக்கிறார். ஏன்னா ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொன்னதை கொஞ்சம் தாக்கி அறிக்க விடுங்க. அவருக்கு என்னன்னா ஸ்டாலினுக்கு அந்த சீஃப் செக்ரட்டரியாக மாற்றிட்டாங்களாம். கனவு கண்டுகிட்டு இருந்தார். எலெக்ஷன் நம்ம ஆள் இருக்கார், எலெக்ஷன் டைமில் கள்ள ஓட்டு போடுறது, அநியாயம் அக்கிரமம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு ஆதரவாக என்ன வேணுமோ அதெல்லாம் இவரை வச்சு பண்ணிக்கலான்னு கனவு கண்டார். இப்போ அவரை மாற்றிட்டாங்கன்னு அவரால் பொறுக்க முடியலை. என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையம் காவிமயமாகி விட்டாலாம். அப்போ நாங்கள் சொல்லலாமா? தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு நிர்வாகம் கருப்பு மயமாகிவிட்டது. கருப்பு சட்டக்காரங்க தானே நீங்கள். உங்கள் கட்சி திராவிட இதில் வந்தவங்க பூரா கருப்பு சட்டக்காரன். இவ்வளோ நேரம் கருப்பு மயமாக்கி வச்சுருந்தீங்க. அது இப்போ அது காவி மயமாகிடுச்சு. கருப்பை விட காவி இப்போ 1000 மடங்கு மேலுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. காவிங்கிறது ஆன்மீகம், கருப்புங்கிறது நாஸ்திகம். நாஸ்திகத்தை விட ஆன்மீகம் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அதனால் எலெக்ஷன் கமிஷனில் எல்லாமே தமிழ்நாட்டு நிர்வாகத்தை கருப்பு மயமாக்கி நீங்கள் வைத்திருந்தீர்கள். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அதை காவி மயமாக்கி நியாய தர்மத்தோட ஒழுங்கான அதிகாரியோட போட்டு தேர்தல் நடத்த போகிறோம். அதை குறை சொல்வதற்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஏன் குதிக்கிறீங்க? ஸ்டாலினை தான் கேட்குறேன். உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால், அதிகாரிகள் யார் இருந்தால் உங்களுக்கு என்ன? மக்கள் செல்வாக்கு இல்லை, குறுக்கு வழியில் பண்ணணும். 2006 பஞ்சாயத்து தேர்தல் நடத்தினீங்களே, ஞாபகம் இருக்கா ஸ்டாலின்? நீங்களே ஆளை வச்சுக்கிட்டு நீங்களே உள்ளே போய் வாக்கு சீட்டை எடுத்து ஓட்டு போட்டு மொத்த வாக்குகள் 20,000, இதில் கவுன்சிலருக்கு பதிவான வாக்குகள் 35,000. இந்த கொடுமையெல்லாம் பண்ணீங்களே, அது மாதிரி தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலை உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்களா?
அது ஒரு இது. ரெண்டாவது, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து டேவிட் வில்சனை மாற்றிட்டாங்களாம். டேவிட்சனை மாற்றிட்டாங்களாம். அதுக்கு எங்கேயும் நிர்மலை எஃப்ஐஆர் போட்டுருவாங்களோ, தேர்தல் டைமில் வந்து இடி கைது பண்ணிடுவானுங்கிற நடுக்கம். அதனால் உடனே எதிர்ப்பு. இதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு சில அரசியல்வாதிகள் கேவலமான அரசியல் பண்ணாதீங்க. அந்த காலத்துலேருந்து எலெக்ஷன் கமிஷன் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் மூவர் அணின்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சுக்கிட்டு இவங்க வைக்கிறது தான் சட்டம். டிஜிபியை இவங்க நினைக்கிறாரு தான் போடுவாங்க. அநியாயக்கிரமம் எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும்? இந்த அதிகாரிகள்லாம் ஆட்சி மாறட்டும். அதிகாரிகள் பூரா ஜெயிலுக்கு போகிறானா இல்லையான்னு பாருங்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எவ்வளோ படிச்சுட்டு வரீங்க, எவ்வளோ நல்ல குடும்பத்திலேருந்து வரான். உங்களுக்கெல்லாம் இந்த குறுகிய மனப்பான்மை வரலாமா? உனக்கு வேண்டியவனை வந்து பதவி கொடுக்கறது, வேண்டாதவன் இது பண்ணுறது. நீ மட்டும் ஐஏஎஸ் வந்து சீனியாரிட்டி படி சீஃப் செக்ரட்டரி ஆக, ஆனால் டிஜிபியாக இருக்கிறவங்க சீனியாரிட்டி படி ஆகக்கூடாது. நீ வைக்கிற ஆளுங்க தான் இருக்கணுமா? என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பொம்மையா? எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி அநியாய அக்கிரமத்தை பண்ணுவீங்க? இறைவனுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு. இன்னும் இருக்காங்க 2-3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் திரை மறைவில் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களை விடமாட்டோம். உங்களை முகத்திரை கிழித்து ஆட்சி மாற்றம் ஏற்படட்டும். முகத்திரை கிழித்து உங்களை அரசியல் ரீதியாக உங்களை வந்து என்ன உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கணும். மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் இவ்வளவு குதிக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒரு இவங்களை வந்து அது ஒரு 40 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஒரு 30 நாள் கூட இல்லை. இன்றைக்கி வந்து 9 தேதி 15 23ஆம் தேதி 15 நாள் இருக்குது. இந்த 15 நாள் அந்த அதிகாரியை மாற்றிடக்கூடாதான். போச்சே, ஓட்டு போடுற அன்னைக்கு குளறுபடி பண்ணணும், குழப்பம் பண்ணணும்னு நினைத்தது நடக்கலையே. அதனால் இவர் இது பண்ணுறாரு. நேற்றே ஸ்டாலினை சொல்லிட்டோம். இன்றைக்கி சிதம்பரத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்கலாம். சட்டம் படித்தவரா நீங்கள்? வரீங்களா? என் கூட விவாதத்துக்கு வரீங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அதிகாரிகளை மாற்றுவதற்கு எப்படி என்னென்ன அதிகாரம் இருக்குங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து போடுறேன். பதில் சொல்லுங்கள். எங்கள் இதற்கிலே வாங்க, எங்கள் சேனல்லே விவாதத்துக்கு வாங்க. ஒரு எல்லாம் படித்தவங்க பெரிய மேதாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, வாங்க. அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் காவிமயமாக்கி விட்டது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷன் சொன்னதுக்கு எங்களுடைய கடுமையான பதில் இது தான். ஏன்னா ஸ்டாலின் விவாதத்தை கூப்பிட்டு அவருக்கு ஏபிசிடி கூட தெரியாது. சட்டத்தில் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு கேட்பார். அவங்க அப்பாவே கான்ஸ்டியூஷனை சட்டசபையில் வச்சு தீ வச்சு கொளுத்தினவர். இந்த கூட்டம் பூரா இந்த கருப்பு சட்ட கூட்டம் பூரா அரசியல் சட்டம் இருந்தால் ஏபிசிடி தெரியாது, எல்லாம் தீ வச்சு கொளுத்தினாங்க. அதனால் இதுக்கு வந்து தேர்தல் கமிஷனை சாடியதற்கு ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். தேர்தல் கமிஷனை சாடி பேசும் அளவிற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அதற்கான கல்வி தகுதி உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்லிடுறேன். படித்தும் சட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட அடிப்படை விஷயமே தெரியாத சிதம்பரம் அவர்களுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொடுக்கணும். சட்டத்தின் அடிப்படையிலே பேசுங்கள், அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே பேசுங்கள். கருணாநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க நினைக்காதீர்கள் அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது இபிஎஸ் பஞ்ச். இன்றைக்கி என்ன பஞ்சை சொல்லியிருக்காரு? இன்றைக்கி ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குண்டை தூக்கி போடுறாரு. பூரா துண்டைக்கானா துணியக்கானான்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன சொல்லிவிட்டாருன்னா, கொரோனா காலத்தில் நாங்கள் தான் சமாளித்தோம். வெள்ளம் வந்தது, இது வந்தது, பெரிய சோதனைகள்லாம் எங்கள் 4 வருஷம் ஆட்சியில் தான் வந்தது. கொரோனா இதெல்லாம் சமாளித்தோம். ஸ்டாலின் எல்லாம் இருந்திருந்தா கொரோனாவில் ஆளே பழைச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இப்போ இந்த பேச்சு சர்ச்சையாச்சு. ஸ்டாலினுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பழனிசாமி என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படிங்கிறது. நான் உயிரோடு இருப்பேனா, இருந்திருக்க மாட்டேன் கொரோனாவில் அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறார். மரணத்தை கண்டு பயப்படுவேன்னா, இல்லை நான் மிசாலேயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. திமுக ஆட்சியில் கொரோனா வந்துச்சா? வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பார். என்ன திமுக ஆட்சியில் வந்து தான் போயிருப்பேனா? பழனிசாமி அவர்களை, என் மரணத்தை பற்றி பேசுகிறீங்களே, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனை பயப்படுகிறவனு நான் அல்ல.
1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோட சிறையில் இருந்தவன் நான். அவர் சொல்கிறார் 2 பேர்த்துக்கும் மறுபடியும் மோதிக்கிச்சு. அவர் சொல்கிறாரு கொரோனாலாம் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, ஆளை நீங்களே இருந்திருப்பீங்களான்னு தெரியாது. இவர் என்ன சொல்கிறார், இப்போ கேவலமாக பேசுகிறேன் என்னைய. நான் வந்து கொரோனா டைமில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா. நான் அப்படி போயிட்டு வந்ததுனால என்னுடைய மனைவி ஒரு வாரம் என் கூட பேசலை. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிற, கொரோனா உனக்கு வந்துட்டு போகுதுன்னு கோவத்தில் பேசலை. அந்த வீடியோ அதையும் பாரு, அவர் மனைவி பேசலைன்னு சொன்னதெல்லாம் பாரு. இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ளே போக போகிறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லலை. கலெக்டர் இருக்கார், அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்கார், எல்லாம் இருக்காங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலை. இப்படி சொல்லாமல் போன காரணத்தில் என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். இப்போ இது 2 பேர்த்துக்கு சட்டம் முடிக்கிச்சு. இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும்ல. ரொம்ப பேர் மறந்துருப்பீங்க, இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லுவேன். கொரோனா டைமில் எடப்பாடி செயல்பட்ட விதம் அத்தனை பேரும் பாராட்டினாங்க. நமக்கு எடப்பாடி வந்து நான் நிறைய திட்டியிருக்கேன். ஆனால் நியாயம் இருந்தால் ஏதோ அதுதான் சொல்லுவேன். 2வது அவருக்கு பேச தெரியாது. இந்த குரூப்பெல்லாம் எழுதி கொடுத்து பேசுவான். இதுக்கு எழுதி கொடுக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது, அவருக்கு ஒழுங்காக எழுதி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. முன்னாடி ஒருத்தர் இருந்தார், எழுத்தாளர், தமிழில் ஆர்வம் திறமை கொண்ட ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எழுதி கொடுப்பார். இப்போ வந்துக்கிட்டு சரியான ஆட்கள் இல்லை. அதனால் அவர் சார்பாக நம்ம தான் பதில் சொல்லணும். கொரோனா காலத்தில் எடப்பாடி செயல்பட்ட விதத்தை அத்தனை பேரும் பாராட்டினாங்க. அந்த டைமில் மந்திரியாக இருந்தார் விஜயபாஸ்கர், அவர் செயல்பட்ட விதத்தையும் எல்லாரும் பாராட்டினாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி 10 மணிக்கு மாஸ்கை முகக்கவசத்தை மாட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி உள்ள தைரியமாக போவார். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன கொரோனா கண்டு எல்லாம் வீடை விட்டு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் பாருங்கள், எடப்பாடி டெய்லி முகக்கவசத்தை மாட்டிட்டு நோயாளிகள், கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்குள்ளே தைரியமாக போகிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மை. அவரை பாராட்டி எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் நடந்த உண்மை தான். அதுக்கப்புறம் தான் 2021 ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஸ்டாலின் ஒரு நாள் கூட இந்த கொரோனா ஆஸ்பத்திரி பக்கத்திலே போகல, கொரோனா வார்டு பக்கத்திலே போகல, பயந்து நடுங்கினார். இதுதான் உண்மை. அவரே சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய மனைவி ஒரு வாரமாக கூட பேசலை, ஏயா வார்டுக்கு போனேன்னு பயந்து நடுங்கினார். கொரோனாவில் உள்ளேயே போகலை. அதைத்தான் அவர் சொல்கிறார், உள்ளே போகலை. அதனால் ஸ்டாலின், நான்லாம் உள்ளே போனேன், ஒரு நாள் போய் அந்த வெளியில் நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு வந்தவர் நீங்கள் ஸ்டாலின். உள்ளேயே போக பயந்தீங்க, ஆனால் அவர் வந்து தைரியமாக போனார். அதைத்தான் அவர் சொல்கிறார். உள்ளேயே போகலை, போயிருந்தால் நீங்கள் ஆளே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஆளே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன கோபம் வருது. அங்கே கனிமொழி அவங்க சொன்ன எவ்வளவு கீழ்த்தரமாக, என்னம்மா கீழ்த்தரமாக கனிமொழி, என்ன கீழ்த்தரம். இந்த நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி எந்த அளவுக்கு குதிக்கிறாப்புல, எங்கள் தலைவரே, எங்கள் தளபதியோ, உனக்கு தளபதியா, தமிழ்நாட்டுக்கு தளபதியா, உன் கட்சிக்கும் உங்கள் இவனுக்கு வந்து தளபதி, எங்கள் எல்லாத்துக்கும் தளபதியா, நாங்கள் தளபதின்னு சொல்ல முடியுமா? ஜெயலலிதா கேட்டாங்கல்ல, என்னையா தளபதிங்கிற 5வது ரோவில் போய் உட்கார்ற, முதல் ரோவுக்கு வான்னு கேட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் தளபதியாக ஏற்றிருக்கலாம், நாங்கள் எல்லாம் அவர்களை தளபதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் விஜய தளபதின்னு சொல்கிறாங்க, உங்களை தளபதின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்துக்கிட்டு இவர் வந்து உயிரோடு இருந்திருக்க மாட்டாருன்னு சொல்லலாமா? சரித்திரத்தை திருப்பி பாருங்கள், நாட்டு வக்கீல், சரித்திரத்தை திருப்பி பாருங்கள். அம்மையாரே, கனிமொழி அம்மையாரே, உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொன்னதை இவ்வளோ பெருசாக எடுக்கிறீங்களே. கனிமொழி அம்மையாரே, உங்களுடைய தந்தை அவர் என்ன சொன்னார் கேளுங்க. எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் எங்கே போயிருந்தார்? அமெரிக்காவுக்கு போயிருந்தார் சிகிச்சைக்கு. யார் எம்ஜிஆர்? கருணாநிதியை பொறுத்தவரை கருணாநிதி இதுக்கு வந்து வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவர். யாருக்கும் தெரியாது. ராஜகுமாரி படத்தில் கருணாநிதி நாடகங்களில் போய் கையெழுத்து நல்லா இருக்குங்கிறதுக்காக எழுதி கொடுத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கருணாநிதியை சினிமா வசனகர்த்தாவாக
அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் ராஜகுமாரி என்ற படத்தில். இதுவரை அவர் அதை பெருமையாக சொன்னதே இல்லை. நம்ம சொன்னதை செஞ்சது. ஆனால் கருணாநிதி அதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டதும் இல்லை. அப்படியெல்லாம் பண்ணார். அவருக்கு விலாசம் கொடுத்தது அவர் எம்ஜிஆர் தான். அந்த எம்ஜிஆர் 1969 கருணாநிதி அண்ணாதுரை இறந்தவுடன் கருணாநிதியைத்தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கருணாநிதியை முதல்வராக்கிய அந்த எம்ஜிஆர் முரசொலி மாறன் அவங்க குடும்பம் ஏலத்துக்கு போகும்போது எங்கள் தங்கம்னு ஒரு படத்தை எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிய எம்ஜிஆர் 1971 காமராஜரும் ஈவேராவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி காலில் விழுந்தார். எம்ஜிஆர் காலில். ஏன்னா எம்ஜிஆர் பல வருஷம் மூத்தவர். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டார். நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தால் தான் ஜெயிக்க முடியணும்னு வீதி வீதியாக ஊராக பிரச்சாரம் செய்து திமுகவை 184 சீட்டு ஜெயிக்க வச்சு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனார். எத்தனை விஷயம் செஞ்சுருக்காரு பாருங்கள். இத்தனை விஷயத்தையும் நன்றியுடன் நினைத்தாரா உங்கள் அப்பா கனிமொழி? நன்றியோடு நினைச்சாரா? இன்னைக்கு ஸ்டாலின் உயிரோடு இருந்திருப்பாரான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ குதிக்கிறீங்களே. அன்னைக்கு இத்தனை உதவிகளை செய்த எம்ஜிஆர் அவர்கள் புருக்லைன் மருத்துவமனையில் அமெரிக்காவில் அட்மிட் ஆகியிருக்கு சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ இதே கருணாநிதி எம்ஜிஆர் இறந்து விட்டார். அவரை இறந்த பிணத்தை ஐஸ் பெட்டியில் வைத்து அரசியல் நடத்துகிறார்கள்னு சொன்னார். உயிரோடு இருப்பாரான்னு தெரியாதுக்கு இந்த குதிக்கிறவங்க அன்னைக்கு உயிரோடு இருந்த எம்ஜிஆரை செத்து விட்டார்னு நெருங்கிய நண்பரை பல உதவிகளை செய்தவரை வாழ்க்கைக்கு இது பண்ணி அது பிள்ளையார் சொல்லி போட்ட மனிதரை உங்கள் அப்பா சொன்னார். நீங்கள்லாம் இதுவாக பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி, அசிங்கமாக பேசுகிறாருன்னா உங்கள் அப்பா பேசாத அசிங்கமா? உயிரோடு இருக்கிறாரே செத்துன்னு சொன்ன ஆளாச்சப்பா உங்கள் அப்பா. அதனால் எடப்பாடி பேசியதென்றால் அது சரியாக தவறாங்கிறதுக்கு உள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு யாருக்கு தகுதி கிடையாது. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் தலைவர் தான் இறந்தவரையே செத்துவன் சொல்கிற கேவலமான விஷயத்தை செய்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். எடப்பாடிக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. அதனால் அவர் சார்பில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அவர் கொடுத்த பஞ்ச் சரியான பஞ்ச் அதில் மாற்றம் இல்லை. அதுக்கடுத்தது ஸ்டாலின் சொல்கிறார், மரணத்தை கண்டு பயப்படுபவன் நான் அல்ல, அப்படிப்பட்ட மிசாவையே பார்த்தவன். மிசான்னு அடிக்கடி சொல்கிறீங்களே. மிசாவுக்காக உங்களை பிடிக்கல. மிசாவை யாருக்காக பிடிச்சாங்க தெரியுமா? மிசாவை அரசாங்க பணியில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணவங்களை மட்டும்தான் மிசாவில் பிடிச்சாங்க. உங்களை சாதாரணமாக பிடிச்சி அடித்தாங்க. எதற்கு? தேச தியாகி என்பதற்காக உங்களை உள்ளே போட்டு அடித்தாங்க. என்னென்ன தப்பு பண்ணீங்க? உங்கள் மேலே என்னென்ன பாலியல் குற்றச்சாட்டு, அதிகாரிகள்கிட்ட மோசமாக நடந்தீங்கன்னு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் மத்திய அரசாங்கத்திடமிருந்து செய்தி வித்யாசாகர் என்ற சிறை அதிகாரி உங்களை தாக்கினார். அதை நீங்கள் பெருமையாக சொல்லாதீங்க. உங்கள் மேலே போடப்பட்ட குற்றச்சாட்டு வேறு. இப்போ நான் என்ன சிறையில் தருந்தீங்க, என்ன தப்பு பண்ண பேசுனதுக்கு போட்டீங்க. நாங்கள் சொல்லலாம் பெருமையாக, பேச்சுரிமையை தடுத்த ஸ்டாலின் அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஆனால் உங்களை போட்டது நாட்டு விஷயத்தை பேசுனீங்களா, இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தீங்களா? எங்களை மாதிரி நீங்கள் உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுலாம் மோசமான குற்றச்சாட்டு. அதனால் மிசாவில் ஜெயிலை பார்த்தவன் அப்படின்னு எல்லாம் பெருமையாக சொல்லாதீர்கள். எத்தனை அப்பாவிகளை உங்கள் ஆட்சியில் ஜெயிலுக்கு தள்ளியிருக்கீங்க. மிசாவில் போய் சிறை இதை பார்த்துருந்தா உங்கள் மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் அவங்களெல்லாம் திருப்பி உங்களை குண்டாஸ் ஆக்ட்லாம் போடுறீங்களே போலீஸை வச்சுக்கிட்டு. உங்கள் மனசாட்சி துடிச்சா, ஐயோ நான் உள்ளே போனவன்யா, எனக்கு தெரியும் கஷ்டம், யாரையும் கூண்டாசில் போடாத, படித்தவங்களை கூண்டாசில் போடாத, ரவுடிகளையும் உங்களையும் போடு. மனசாட்சியுடன் என்றாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட்டு இருக்கிறீர்களா? யார் கேட்டாங்க அவனை மீசால போடு, என்னமோ உங்கள் பெரிய இந்த ஆட்சி நடந்த மாதிரி, மன்னர் ஆட்சி நடந்த மாதிரி எவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் மீசால போனேன்னு சாதனையாக பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. எடப்பாடி சொன்னதில் எங்களுக்கு உயிருடன் இருந்திருப்பாராங்கிற வார்த்தையில் எங்களுக்கு முழு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதை தடுத்து கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா புரளிகளின் மன்னன் உங்கள் அப்பா. இல்லாததையும் பொல்லாததையும் இருக்கிறவனை செத்தவனை இது பண்ணது போல உங்கள் அப்பா. அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் உங்களுக்கு எதிராக பேச வேண்டும்.
அது வந்து தீய சக்திகளை தீய வழியில் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது உதயநிதி, அவர் பஞ்ச் டைலாக் விட்டுருக்காரு எடப்பாடிக்கு. எடப்பாடி பழனிசாமி யார் யார் காலில் விழுந்தாரோ அவங்களெல்லாம் காலவாரி விட்டுருக்காருங்கிற இவர் யோகியர். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், காலில் விழுந்தவங்களெல்லாம் காலவாரி விட்டது உங்களுக்கு கை வந்த கலை. ஒரு பெண்ணு, அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், சினிமா நடிகை, ஒரு சில படங்களில் நடித்து கொண்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை உதயநிதியை அவங்களோட வந்து தொடர்பு வைத்து கொண்டு நட்பு வைத்து கொண்டு அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ் வாங்கி தரேன்ட்டு நீங்களும் இன்னொரு சினிமா நடிகர் விஷாலும் நீங்கள் 2 பேரும் அவர் காலில் வந்துட்டு சினிமா சான்ஸ் வாங்கி தரேன்ட்டு அவரை உபயோகப்படுத்தி விட்டு அவரை காலை வாரி விட்டீங்கன்னு சொல்லி பேட்டியே கொடுத்தார். ஹோட்டல் பேரே க்ரீன் பார்க்குன்னு சொல்லி வடபழனியில் இருக்கிற ஹோட்டல் பேரே சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் கூட்டம்லாம் போய் அவரை பயமுறுத்தி பேசக்கூடாதுன்னு பயமுறுத்தி வச்சு, அப்போ காலில் விழுந்தவங்களை காலை வாரினது நீங்கள். எத்தனை இதே மாதிரி எத்தனை பெண்கள் இதை நான் சொல்லவா? பேசுகிறது இதோட பேசு. காலை பிடிச்சவங்களை காலில் விழுந்தவங்களெலாம் காலை வாரி விடுறேன்னா எத்தனை பெண்களின் காலில் விழுந்து அவர்கள் காலை வாரி விட்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரங்களை நான் சொல்லவா? நாவை அடக்கி பேசுங்கள், அரசியலை பேசுங்கள், தனி மனித தாக்குதலை பேசாதீர்கள். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இன்னென்ன விஷயமெல்லாம் குறை இருந்தது, அவர் ஆட்சியில் அவர் வந்து நிர்வாகத்தை சரியாக கொடுக்கவில்லை, பேசுங்க, அது நாகரிகம். அதை விட்டுட்டு காலில் விழுந்தா மரட்டை அடிமை, பட்டு தோல்வி பழனிசாமி. உங்கள் அப்பா சொல்கிறாரு, நாங்கள் தோல்வியவே காங்காதோம். எடப்பாடி எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சு, இந்த சாரை தூக்கியாச்சு போலி வாக்குகள்லாம். இப்போ காமிங்க, இப்போ நீங்கள் தோக்காமல் ஜெயிச்சு காமிங்க ஸ்டாலின், ஒத்துக்கிறோம். எல்லாம் போலி வாக்குகளை 97 லட்சத்தை வச்சுக்கிட்டு கட்சிக்காரனை வச்சு அத்தனையும் கள்ள ஓட்டு போட்டுட்டு காத்தீங்கன்னா நாங்கள் தோக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறது கதை விடாதீங்க, அப்பாவும் பையனும் அப்படிங்கிறத. நான் எல்லாத்தையும் ஆபாசமாக பேச மாட்டேன், ஆதாரத்துடன் பேசுவேன். உங்கள்கிட்ட பற்றி பேசுகிறதுக்கு அத்தனையும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. உங்கள் மீது தனி மனித தாக்குதலை நான் தொடர மாட்டேன். அரசியல் ரீதியாக உங்களை பற்றி பேசுவேன். நீங்கள் தப்பான அரசியல் பேசினால் நடந்த உண்மை இதுதான் அப்படின்னு தான் பேசுவேன். அதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது திருமாவளவன், அவரே விஜய் கட்சியை திட்டுறார். எல்லாம் விசில் அடிக்கிற கூட்டம், இந்த விசில் அடிக்கிற விசில்லாம் தியேட்டருக்குள்ளே தான் அடிக்க முடியும், சட்டமன்றத்துக்குள்ளே அடிக்க முடியாது. அதனால் இவங்க அத்தனை பேர்த்தையும் தியேட்டருக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பாதீங்க. ரொம்ப ஜீனியஸாக பேசி நான் தான் நினச்சிக்கிட்டேன். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். ஏன்னா இவருக்கு விசில் அடித்த கூட்டத்தில் பெரும்பகுதி இப்போ விஜய் பக்கம் போயிடுச்சுங்கிற வைத்தறிச்சல். நம்ம கட்சிக்கிட்டு இருந்தானடா, இல்லை அப்போ அந்த பக்கம் போகிறானடா, அதுக்காகத்தான் அந்த விசிலை சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிறதுல என்னென்னா, விசிலுங்கிறது தியேட்டருக்குள்ளே தான் அடிக்கணுமா, சட்டசபையில் அடிக்கக்கூடாது. அதனால் இந்த கூட்டத்தெல்லாம் தியேட்டருக்கு அனுப்புங்க, சட்டசபைக்கு அனுப்பாது. என்னமோ சட்டசபையில் யோகியங்க மாதிரி பேசுகிறீங்க திருமாவளவன். சட்டசபையில் உங்கள் திமுககாரெல்லாம் யோகியனாக இருந்தான். ஆரம்பத்தில் 1977 சட்டசபையில் இப்போ இதை கழட்டி போட்டு வேஷ்டி கழட்டி போட்டு ஜட்டியோடு இதோடு சுற்றுனவர் உங்கள் துரைமுருகன், ரகுமான் கான், கா சுப்பு. நாடே நாரிச்சு 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபை எவ்வளோ புனிதமான இடம். அந்த சட்டசபை புனிதத்தை கெடுத்தது யார்? சட்டசபையில் விசில் அடிக்கக்கூடாது, சட்டசபையில் ஜட்டியோடு சுற்றுனாங்களே அந்த திமுககாரன். அது மட்டுமா? கா அன்பழகன் உங்கள் இவர் இப்போ முன்னாள் இருந்தார் எம்எல்ஏ, அவர் சட்டசபையில் என்னென்ன பேசினார், என்னென்ன செஞ்சார் சொல்லவா? விசில் அங்கே அடிக்க முடியாது. நீங்களே விசிலை விட கேவலமான வேலையெல்லாம் சட்டசபையில் பண்ணவங்க போய் நான் திமுககாரங்களாச்சே. ஜெயலலிதா சேலை பிடிச்சி எடுத்தாள், எங்கே எடுத்தீங்க? சட்டசபையில் தான் எடுத்தீங்க. அந்த சட்டசபையில் என்னென்ன வார்த்தைகளை பேசுனீங்க? விசில் அடிக்கிறது ஒரு கெட்டதா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை சொல்லவா? உங்கள் தலைவர்கள் பேசின வார்த்தையை சொல்லவா? பெண்ணை சேலையை பிடித்து இழுத்த கதையை சொல்லவா?
அன்னைக்கு கவர்னர் வந்து இதுக்கு வரும்போது, சட்டசபைக்கு வரும்போது, இவரும் பொன்முடி மற்றவங்கெல்லாம் சேர்ந்து பின்பக்கம் இருந்த எம்எல்ஏக்கள்லாம் விசிலடிச்சாங்களா இல்லையா? கத்துனாங்களா இல்லையா? கவர்னரை கெட்ட வார்த்தையில் திட்டினாங்களா இல்லையா? திட்டினாங்களா இல்லையா? அப்போ என்னமோ சட்டசபை வந்து ரொம்ப புனிதமான இடம் மாதிரியும், நீங்கள் எல்லாம் புனிதர்கள் மாதிரியும், விசில் அடிக்கிறவன் தியேட்டருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே. விசில் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். பல மோசமான விஷயங்களை இதே சட்டசபையில் அரங்கேற்றியவர்கள் உங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருமாவளவன் உங்களுக்கே பழைய வரலாறு தெரியாது. நான் சொல்கிறேன் பழைய வரலாறு சட்டசபைன்னு. அதனால் இவங்க வந்து நீங்களே எல்லாமே மந்திரி எம்எல்ஏ மந்திரியாக இருக்கும்போது விஜய்க்கு விசில் அடிக்கிறவங்க ஒன்றும் எம்எல்ஏ மந்திரியாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இது நடந்த கதை. இப்போ இருக்கிறவங்க என்னடா நான் இப்படி பேசுகிறேன், இங்கே இந்த சட்டசபையை நாரடித்தாங்க. எவ்வளவு மோசமான வார்த்தைகள், எவ்வளவு அந்த சட்டசபையை, தமிழ்நாடு சட்டசபையை உலகத்திற்கே எப்படி ஒரு சட்டசபை இருக்கக்கூடாது, எப்படி சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது, எப்படி மந்திரிகள் இருக்கக்கூடாது, எப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு அத்தனைக்கும் வழிகாட்டியவர்கள் உங்கள் திராவிட தலைவர்களும் உங்கள் திராவிட இயக்க கட்சியும் தான். அதை புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லுன்னு கோவப்படாது. நான் சொல்வதெல்லாம் சரித்திரம், நான் சொல்வதெல்லாம் நடந்த உண்மை. அதை புரிந்து கொண்டு பேசுங்கள் திருமாவளவன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.